man tells you that I will do this for you, உனக்காக இதை செஞ்சிருவேன்பான்னு ஒரு மனுஷன் உங்ககிட்ட சொன்னானா அதுக்கு பேர் ப்ராமிஸ். சொல்லுங்க ப்ராமிஸ். சத்தியமணி, சத்தியமா செஞ்சிருவேன்டா. பட் when God tells you that he does something for you, உனக்கு ஆண்டவர் ஏதோ செய்கிறார்னு சொன்னார்னா அது ப்ராமிஸ் இல்ல, அது கவனன்ட். கவனன்ட்னா உடன்படிக்கை. அவர் செஞ்சே தீர்வார். அவர் உன்னை செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதற்கு உங்க உதவியே தேவையில்லை. நீங்களே சில விஷயத்துல பலவீனமா இருந்தாலும், நீங்களே சில விஷயத்துல தாக்கு பிடிக்க முடியலனாலும், நீங்களே சில விஷயத்தை செய்வதற்கு முயற்சிக்கலனாலும், அவர் செய்வேன்னு சொன்னதுனால அவர் எப்படியும் அதை செய்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா எப்படியும் மேன்மைப்படுத்தியே எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவராலே. ஜான் ஜபராஜ் உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார். உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம். அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒப்பந்தம். மனிதனே நாம் மறந்தாலும் கடவுள் நம்மை மறப்பதில்லை. நமக்கு செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவார். நம்ம கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை அவர் செய்து முடித்து விடுவார் அப்படின்னு ஜான் ஜபராஜ் சொல்கிறார். இப்போ உடன்படிக்கை ஒப்பந்தம்னா நண்பர்களோடு சில ஒப்பந்தம் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நான் உனக்கு உதவியாரு, நீ எனக்கு உதவியாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பாஸ்டர்கள் திருமணத்தின் போது அந்த ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா மனைவியாக? ஆமாம். கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று பெண்ணை பார்த்து கேட்போம். நான் ஏற்றுக்கிறேன். இது ஒரு நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றும் புரியாத இருக்கணும், ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார். அதன்படி கிறிஸ்டியன்ஸ் மேரேஜில் சொல்லுவாங்க. இதுதான் உடன்படிக்கை ஒப்பந்தம். இது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒப்பந்தம் அப்படின்னு சில பேர் இதை கூட ஸ்ட்ராங்காக சொன்னது கிடையாது. ஆனால் இதோட மறைபொருள் ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. எப்படி பைபிள் ரகசிய மறைபொருளின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அது என்ன ஒப்பந்தம்? கடவுளுக்கு மனிதனுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன உடன்படிக்கை? நாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும். இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோன்னா யாரும் கொடுத்துட முடியாது. மற்றவங்க சம்பாதிக்கும் போது நம்மக்கிட்ட யாரும் கொடுத்துட முடியாது. அவங்கவுங்க ஓடி இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டியது அவர்களுடைய தலைமையில் விழுந்த விதி. அவங்கவுங்க சம்பாதிக்கணும், படிக்கணும், உழைக்கணும், உடலை பராமரிக்கணும், அதை வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நியதி, உலக நியதி. இது வாழ்க்கை வழக்கம். இது இங்கே உடன்படிக்கை என்பது கல்வி உடன்படிக்கை. பைபிள் சொல்லும் கல்வி, மனிதனுக்கு தேவையான கல்வி இறைவன் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம். அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கல்வி வியாபித்திருக்கு. எல்லோரும் பிறந்த உடனே ஓடி நம்ம ஸ்கூலில் சேர்றோம், நல்ல படிக்கிறோம். என்ன அடுத்தடுத்து படிப்பு மேலே போயினே இருக்குது. என்னது கிளாஸு 10th +2 காலேஜு, இன்னும் உயர்ந்த படிப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. படித்து ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கும். இது மனிதனோடு ஏற்படுத்தி கொண்ட கடவுள் ஒப்பந்தம். கடவுள் ஒப்பந்தம் எதுனா கல்வி ஒப்பந்தம். மனிதனோடு ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் கல்வி ஒப்பந்தம். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் போய் கல்விக்கூடத்திலே பயின்று நல்ல அறிவை வளர்த்து கொண்டு அதை வைத்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்பது இறை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை யார் சரியாக செய்யலாம்? இந்த ஒப்பந்தத்தை பற்றி யாரும் வெளிப்படையாக உபதேசம் பண்ணது கிடையாது, எடுத்து சொல்றது கிடையாது. வேதத்திலேருந்து கடவுளுக்கு எதையோ மாய்மாலமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு தான் நம்மகிட்ட பேசிட்டு நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயின்னு இருக்காங்க பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். ஆனால் மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்தையே இந்த வேதத்திலேருந்து சொன்னது கிடையாது. மனிதனுக்கு பயன்படும்படி, மனிதனுடைய எதிர்காலம், சந்ததி, தலைமுறை நன்றாக இருக்கிறதுக்கு என்ன வழி பைபிள் சொன்னது கிடையாது. அதனால் இன்னைக்கு தாழ்வு, நமக்குள்ளே தாழ்வு, ஒரு பணக்குறைவு, பற்றாக்குறையில் ஓடி இருக்குது வண்டி, வாழ்க்கையின் வண்டி. இந்த உடன்படிக்கையை நாம் சரியாக கையாள வேண்டும். கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிற இந்த கல்வி ஒப்பந்தம், கல்வி உடன்படிக்கை நாம் சரியான விதத்தில் நாம் கல்வி கற்று நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி கல்வி கற்க உதவியாக இருக்க வேண்டும் என்பது இறை நோக்கம். இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இவ்வளோ பெரிய பைபிள். ஏன்னா அதை பற்றி தான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவ பாடங்களில் நாம் எப்படி படிக்கணும், முன்னேறணும், அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு இதுதான். ஏதோ வசனத்துக்கு வசனம் சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் என்ன வழி சொல்லுது? நம்முடைய பல பற்றாக்குறை இல்லாத இருக்கிறதுக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது? அப்படி நம்ம ஆராயணும்.
எல்லாரும் வருவாங்க. நாம் பெரிய கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு பெரிய பெரிய காரில் வந்து இறங்கி பிரசனம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு ஒன்றும் ஒத்து வராது. இதெல்லாம் ஒரு வீணான ஒரு வெற்றி விளக்கங்கள் தான் வேதத்திலிருந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. பயனுள்ள விளக்கம் ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, சரியாக நாம் சிந்தித்து வேதத்தின் அடிப்படையில், வேத ரகசிய மறைபொருள் அடிப்படையில் நாம் செயல்படும் போது நல்ல வெற்றி வாழ்க்கை வாழலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த கல்வி ஒப்பந்தம், இந்த கல்வியை நாம் காசு கொடுத்து வாங்கணும். எப்படி? காசு கொடுத்து வாங்கணும். அதை வாங்கி திரும்ப அதை காசாக்கணும். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்காக பிரயாசப்படணும். என்ன பண்ணோம்? பிரயாசப்படணும். கல்வி பிரயாசம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டு பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஹோம்ஒர்க்கை செய்து முடிக்க ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுங்க கூட உட்காரணும். சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். பாடத்தில் உள்ள கல்வியில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்கு புரியாமல் நாம் சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் சும்மா படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்க பாட புத்தகத்தை எடுத்துக்கிறது, நம்ம பைபிள் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. பைபிள்லாம் சொல்லுது, பள்ளி பாடத்தை சரியான விதத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அதான் சொல்லுது பைபிள். நீ திருப்பி வாழ்க்கை பைபிளை படிச்சுட்டு பிள்ளைகளை படிதா இல்லையா, அதுங்களை ஹேண்ட் ரைட்டிங்கு நல்லா இருந்தா நல்லா இல்லையா, அதை பற்றிலாம் கவலைப்படாத. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பைபிளை திருப்பி படிக்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது பயனற்ற வேலை. இந்த கல்வியோட கான்செப்ட்னா, கான்செப்ட்னா கல்வி. நாம் இந்த கல்வியை சரியான விதத்திலே கையாளும் போது, ஏற்று அதை செயல்படுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, நிம்மதி வாழ்க்கை அப்போ தான் வரும். மன அமைதி. பணம் இருந்தால் தான் அமைதி. ஏன்னா பணம் மட்டும் போதாது, மற்ற எல்லாமே தேவை தான். இருந்தாலும் அடிப்படை தேவை இந்த பணம். உலக வாழ்க்கை நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால் அடிப்படை தேவை இந்த பணம். எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் ஒரு வேலை செய்ய முடியும், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் நம்ம அந்த வாழ்க்கையில். நண்பர்களே, நல்லதை சிந்திப்போம், நல்லதை செயல்படுத்துவோம். எனவே சிந்திப்போம், செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.